பூஜா, இது எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்க பிரச்சனை தானே. இதை நம்மளால சமாளிக்க முடியாத பூஜா. முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல்லையும் கவனிச்சுக்கிட்டு உங்களையும் பாத்துக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு. கூடவே குழந்தையும் வந்துருச்சுன்னா என்னால எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும்? நான் கன்சீவ் ஆகிறதுல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைங்கிறப்போ ஸ்கூலையும் உங்களையும் யாருங்க கவனிச்சுக்கிறது? குழந்தை பிறந்துட்டா வேலை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். என்னால ஸ்கூல் பக்கமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றேன். நீ சொல்கிற பிரச்சனைலாம் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கும் பூஜா. கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்காக ஓடிக்கிட்டு இருந்தா நாம் எப்போ தான் குழந்தைய பத்துக்கிறது? அந்த ஐடியா வரப்போ உனக்கு ஃபிசிக்கலாக தெம்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக இப்பவே குழந்தைய பெத்துக்கணுங்கிறீங்களா? ஆமாம். என்னங்க, எமோஷனல் ஆகாம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிங்க. நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கேன் பூஜா. என்னையும் ஸ்கூலையும் கவனிச்சிக்க டைம் இருக்காதுங்கிறதுனா உன்னோட ப்ராப்ளம். அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால் நான் தானே தனியாக என்னையும் ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போயும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். வேணா ஸ்கூலில் உன் வேலையை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி புதுசாக ஒரு ஆளை போட்டுக்கலாம். வீட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு சமையக்காரி வச்சுக்கலாம். உன் வேலையிலேருந்து உன்னை ஃப்ரீ பண்ணிட்டாலே உனக்கு நிறைய டைம் கிடைக்கும்ல. இல்லைங்க, இது எனக்கு சரியா வரும்னு தோணல. நம்ம எல்லாரும் இருக்கிறப்பவே அக்கௌண்ட்ஸ்ல அவ்வளவு தில்லுமுள்ளு நடந்திருக்க. வேற யார்கிட்டயாவது பொறுப்பை ஒப்படைச்சா ஈஸியா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ராமேஷத்தை நான் கோட்டை விட்டேங்கிறது உண்மைதான். ஆனால் ஈஸியாக ஏமாந்து போகிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை பூஜா. 10 வருஷம் தனியாகவே நான் அந்த ஸ்கூலை நடத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வெளியால் கொண்டு வந்தால் தான் நாம் ஏமாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்கூல் நிர்வாக பொறுப்பை நான் அத்தைக்கிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். அவங்க நம்ம ஆளுங்கிறப்ப தப்பு நடக்க வாய்ப்பு இருக்காதுல்ல. அவங்க கூட நாம இருக்கிறங்கிறப்ப ஏன் கவலை பண்ணணும்? இந்த விஷயத்துல என்னால உடனே முடிவெடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. நிதானமாக பொறுமையாக யோசிமா. ஆனால் நீ இதை மறுக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. நமக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் குழந்தைய பற்றி இவ்வளோ சீரியஸாக நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா ஸ்கூலோட மொத்த பொறுப்பையுமே நான் அவன் தலைமையில் சுமத்திட்டேன். அதோட இந்த சுமை சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ காலம் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண வேணான்னு எனக்கு இப்போ தோணுது. உன் கமிட்மெண்ட்ஸ்லேருந்து உன்னை நான் ரிலீவ் பண்ணி விட்டுறேன். நீ எனக்கு குழந்தைய மட்டும் பெற்று கொடு பூஜா, அது போதும். ஏமா சைலண்டாகவே இருக்க? உன் மனசு என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக சொன்னாதானே தெரியும். நமக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை உனக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா? ஆனால் நோன்னு மட்டும் சொல்கிறத பூஜா. அதில் எந்த நியாயமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாம் நீங்களா பேசுறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? ஏன் அப்படி கேட்குற பூஜா? இல்ல, இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு ஏன் இதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சு? குழந்தை வேணுங்கிற ஆசையை யாராலையும் தூண்டி விட முடியாதுமா. அந்த ஏக்கம் என் ஆள் மனசில் ரொம்ப நாளாகவே இருக்குன்னு உனக்கே தெரியும். இப்போ தான் அதை பற்றி பேசுகிறதுக்கு சமயம் கிடச்சிது. அதை விடு, அது இப்போ விஷயம் இல்லை. என் விருப்பத்தை நீ நிறுத்திப்பே மாட்டியா? கண்டிப்பா நிறைவேத்துறேங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எங்க அம்மாவுக்கு ஸ்கூல் நிர்வாகத்துல பொறுப்பு கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல. நம்பிக்கையான வேற ஆளை போட்டுக்கலாம், இல்ல நாமளே மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்கள ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க விடாதீங்க. சீக்கிரமா பக்கத்துல ஒரு தனி வீடா பார்த்து அனுப்பி வச்சிருங்க. எனக்கு அதான் நல்லதுன்னு படுது. சரி, ஆனால் இதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. நீ சொல்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். சரி பூஜா, வா போலாம்.
தண்ணி குடிக்கிறீங்களா? நீ தூங்க. நிரஞ்சன். நான் வர நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிருப்பா அவ. என்ன அலைய வைக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். மாதவி, போன் அடிக்குது பாரு. அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேளு. ஹாய், அப்பா கூப்பிடுறாருமா. ஹலோ அப்பா. மாதவி, நீ எங்கம்மா இருக்க? நிரஞ்சன் அங்கிள் வீட்லப்பா. உன்னை அங்க விட்டுட்டு அம்மு எங்க போனா? அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. ஆமா, அவ அங்க என்ன பண்றா? அங்கிள் குளிக்கிறதுக்கு அம்மா சுடு தண்ணி வச்சிருக்காங்க. மாதவி, போன் எங்கிட்ட கொடுங்க. இப்படி மொட்டையா சொன்னா அப்பாவுக்கு எப்படிமா புரியும்? ஹலோ ரிஷி. அந்த ஆளுக்கு அவ ஏன் வெந்நீர் வச்சு தரா? அவனுக்கு சேவை செய்யற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாளா? பாப்பா உளறிட்டாளேன்னு பேலன்ஸ் பண்ண கூப்பிடுறியா? நான் நேரா வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். நிரஞ்சன், பாத்ரூம்ல சுடு தண்ணி ரெடியா இருக்கு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நடந்து போக முடியலன்னா சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். அதை பத்தி யோசிக்கல. ரிஷி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. மாதவி அட்டன் பண்ணியிருந்தா. நான் வாங்கி பேசுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. திருப்பி கூப்பிட்டப்ப அவர் எடுக்கல. அதுதான் என்னன்னே புரியல. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா? அப்பா ஒன்னும் சொல்லலம்மா. என்ன கூட்டிட்டு போக தான் ஃபோன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓ,
இன்னைக்கு சனிக்கிழமையா? நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குமா? நான் ரெடியா தான் இருக்கேன். என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? 5 நாள் நான் உன் கூட தானமா இருக்கேன். 2 நாள் தானே நான் அப்பா கூட இருக்கேன். அந்த 2 நாள் போகிறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மாதவியோட மனநிலையை நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவளுக்கு அப்பாவோட சப்போர்ட்டும் வேணும். இந்த விஷயமா இவகிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். நீங்கள் தான் அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ரிஷி இன்னைக்கு வந்தாருன்னா பிரச்சனை பண்ணாமல் மாதவி அனுப்பிச்சி வச்சுருங்க. உங்கள் சண்டையால் இவ சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. சரி, அவன் வந்தா பாத்துக்கலாம். நீங்க போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள கஞ்சி வச்சு கொண்டு வரேன். மாதவி, அப்பா, நீங்கள் இப்போ வந்தீங்க ரிஷி? உங்களுக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு போகும்போதே நான் வந்துட்டேன். 2 நாளாக எனக்கு வைரல் ஃபீவர். எந்திரிச்சு நடக்கவே முடியல. கூட யாருமே இல்லைங்கிறதால அமுதான் மருந்து கொடுக்கறது, கஞ்சி வச்சு கொடுக்கறதுன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு ஹீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் ஸ்டவ்வில் சுடுதண்ணி வச்சு கொடுத்தாங்க. இந்த டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே நிரஞ்சன். இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம் நிரஞ்சன். உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்களை இவ பொறுப்பா கவனிச்சிருக்கலாம். இவள ஆபீஸ்ல கூட நீங்க டிராப் பண்ணிருக்கலாம். எல்லாமே உங்க 2 பேரோட பர்சனல் மேட்டர். நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? உங்க பேச்சு தப்பா இருக்கே ரிஷி. சேச்சே, நான் எந்த தப்பான அர்த்தத்திலையும் பேசல. பிராக்டிகலா பேசுறேன். இவன் எனக்கு யாரோன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இவளை பத்தி யோசிக்க போறேன். இவளுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி ஆகணும். 7 வருஷம் நானும் இவ்வளவு ஒன்னா வாழ்ந்திருக்கோம். ஒரு நாள் கூட இவ இப்படி என்ன கவனிச்சு நான் பார்த்தது இல்லையே. உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கவனிப்பு கிடைச்சிருக்கு. ரிஷி, அம்மா ஏன் ஏன் இப்ப கத்துற? நர்ஸ் மாதிரி உங்களுக்கு சேவை செஞ்சிருக்குன்னு பாசிட்டிவா தானே சொல்லியிருக்கேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் புத்தி எப்படி யோசிக்கும்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன அம்மு பேசி பேசி அதை பெருசாக்க வேணாமே. அடுத்தவங்க பேசுற வார்த்தைக்கு நாம எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ரிஷி பேசுனதையும் நான் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன். இல்ல நிரஞ்சன், இதை பத்தின டிஸ்கஷன் இப்ப தேவையா? மாதவி நம்ம பக்கத்துல இருக்காங்க, மறந்துட்டீங்களா? வாங்க டாக்டர். மாதவி, நம்ம போலாமா? போலாம்ப்பா. ஆமா, உன்னோட பேக் எங்கம்மா? இங்கதான் இருக்குப்பா. எடுத்துட்டு வா. சாரி, நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். யூ ஜஸ்ட் கேரி ஆன். போலாமாடா? போலாம்ப்பா. பை அங்கிள். பாய் பை மாதவி. மம்மி. எப்படி இருக்கீங்க நிரஞ்சன்? டாக்டர் வாங்க உட்காருங்க. டெம்பரேச்சர் பாத்தீங்களா? குறைஞ்சிருக்கா? காலையில பார்த்தப்போ 100 டிகிரி இருந்துச்சு டாக்டர். இந்த வைரல் ஃபீவர் வந்தா 4 நாள் படுத்தி எடுத்துட்டு தான் போகும். ஆனா 2 நாள்லயே இவர் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இவர் ரெக்கவர் ஆனது பெரிய விஷயம்தான். இதுக்காக நான் உங்களுக்கு தான் டாக்டர் நன்றி சொல்லணும். இல்ல நிரஞ்சன், நோயாளியோட பிரச்சனையை கண்டுபிடிச்சு மருந்து எழுதி தரதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிறவங்க தான் ராத்திரி பகல்னு பார்க்காம வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுத்து டயட்டை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணாதான் எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே பலன் இருக்கும். அப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்ட் உங்களை ரொம்ப சின்சியரா கவனிச்சிருக்காங்க. இந்த காலத்துல பொண்டாட்டி கூட புருஷனை சரியாவே கவனிச்சுக்கிறது இல்ல. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் உங்களை இந்த அளவுக்கு பொறுப்பா பாத்துக்கிட்டாங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. உண்மைதான் டாக்டர். ஐ எம் வெரி லக்கி. டாக்டர், ஜுரம் இல்லைங்கிறப்போ மருந்து ஸ்டாப் பண்ணிடலாமா? இன்னும் 1 வாரம் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஜுரம் கம்மியானதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வரேன் மேடம். ஓகே டாக்டர்.
வரேன் நிரஞ்சன். சரிங்க டாக்டர். நிரஞ்சன், நான் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். டிஃபன் ரெடியா? ரெடியா இருக்கு. அம்மா, அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லை, வந்து சாப்பிடுன்னு சொல்லிருக்காங்க. சாருக்கு ரொம்ப பசி போல இருக்கு. இன்னைக்கு நீங்களே எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ உட்காரு. அது வை. இதெல்லாம் எனக்கு இல்ல மை டியர், உனக்கும் உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கும் தான். எனக்கும் என் குழந்தைக்கும் இப்ப என்னங்க அவசரம்? நான் பொறுமையா அத்தையோட சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. ஏ, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நான் பிரேக் பண்றேன். இன்னைக்கு நீ முதல்ல சாப்பிட போற. என் ஆசை மனைவிக்கு நான் என் கையால பரிமாற போறேன். அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, இல்லைன்னா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். ஆகட்டுமே, அதனால என்ன? ஒரு நாள் நான் லேட்டா போனா யாரும் என் சீட்டை கிழிச்சிட மாட்டாங்க. அதுக்கு இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியா சங்கடமா இருக்கு. இதுல என்னமா சங்கடம் இருக்கு? இத்தனை நாளா நீ எனக்கு பரிமாறின, இப்ப நான் உனக்கு பரிமாற போறேன். இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்டா, நீ எதுவும் சொல்ல வேணாம். உள்ள இருக்கிற குழந்தை பசிக்குதுன்னு கத்துறது ஏன் காதுக்கே கேக்குது. ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடு. என்னம்மா இது? சாப்பிட சொன்னா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? உங்களை பார்க்க வச்சுட்டு என்னால நிம்மதியா சாப்பிட முடியாதுங்க. ஓ, அதான் உன் பிரச்சனையா? அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு. நாம 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்ன சொல்ற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஊட்டி விடுறதுக்கு நம்ம என்ன சின்ன குழந்தையா? ஆமா, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இந்த இப்ப நீ எனக்கு கொடு. என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு கண்ணு கலங்குற? சாம்பார் ரொம்ப காரமா இருக்கா? தண்ணி குடிக்கிறியா? இந்தா. வேண்டாங்க, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் குழந்தையா இருக்கிறப்போ எங்க அம்மா தான் எனக்கு வேடிக்கை காட்டி ஊட்டி விடுவாங்க. திரும்பவும் அந்த அன்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அம்மா மாதிரி மேல அன்பு காட்டுற புருஷன் கிடைச்சிருக்காரு. நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த வார்த்தையை நான் சொல்லணும் கீர்த்தனா. குடும்ப வாழ்க்கையை பத்தி நான் கற்பனை செஞ்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறத நீதான் எனக்கு புரிய வச்ச. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பாங்கிற சந்தோஷத்தையும் நீ எனக்கு கொடுக்க போற. நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்த சந்தோஷத்தை எல்லாம் என்னால அனுபவிச்சிருக்கவே முடியாது. வாழ்க்கையோட எந்த சந்தோஷமும் நிலையானதில்ல. யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல நீங்க இதை இழக்கிற சந்தர்ப்பம் வரலாம். அந்த இழப்பு உங்களை மொத்தமா முடக்கிடக்கூடாது. அதனால தான் எனக்கு பதிலா நம்ம குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நான் இல்லாத குறைய தெரியாம அவங்களை பார்த்துப்பா. அவளால நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் தாங்க இனிமே நிரந்தரம். கீர்த்தனா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு குழந்தை நல்லபடியா பிறக்குமான்னு பயப்பட்ட, இப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுங்கிற மாதிரி பேசுற.
நீ இப்படி பயப்படுறத பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. நான் என்னதான் தைரியமா இருந்தாலும் மனசுல ஓரமா அந்த பயம் இருக்கத்தான் செய்து. அதனால தான் இப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் கூட இருக்கிறப்போ உனக்கு எந்த பயமும் வேணாமா? உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன்.